இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மேலும் மிதுனராசி என்பர்களுக்கான அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துடலாம். அடுத்த வார ராசி பலன் பார்த்திங்கன்னா 1 ஜனவரி 2024 7 ஜனவரி 2024 வரை பார்க்க போகிறோம். முதல்ல மேஷராசி என்பர்களுக்கு பார்த்துருவோம். சனி பகவான் மேஷராசி என்பர்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து 11வது வீட்டில் அமைஞ்சிருக்காரு. ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் உடல்நலன் தொடர்பான பிரச்சனைகள் வராது. ஆனால் இந்த மாதிரி உடல்நலம் சார்ந்த பிரச்சனை வராட்டினாலும் உங்களை ஆரோக்கியமாக நீங்கள் வச்சுக்கிறணும் இல்லையா? அப்போ தினசரி வழக்கத்தில் யோகா உடற்பயிற்சி செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அதனால் நீங்கள் வழக்கத்தை விட பல மடங்கு அதிக பணம் சம்பாதிக்க போகிறீங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கையில் லட்சுமி தேவி உங்கள் மீது கருணை காட்டுறாருன்னு தோணுது. அதனால் பணத்திற்குரிய முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கையை விட்டு நழுவதையும் தடுக்கணும். உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் சிறந்த நிலை உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். இந்த சாதகமான சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை அதிகரிக்க உதவும். அதே நேரத்தில் அனைத்து வகையான மனப்பிரச்சனைகளில் இருந்தும் அவங்கள விடுவிக்கும். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரின் நடத்தை சூப்பராக இருக்கும். உங்கள் தொழிலில் முன்பு நீங்கள் பெற்றிருந்த வேகம் இந்த வாரம் நிறுத்தப்படும். இந்த பிரச்சனையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான முடிவுகளை பெறுவீங்க. மேலும் உங்கள் தைரியமும் குறையும். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப தனிமையாகவும் உதவியற்றவராகவும் உணரலாம். வாரத்தின் ஆரம்பம் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கத்தை விட சிறப்பாக செயல்பட முடியும். இருந்தாலும் அதற்கு பின்னாடி நீங்கள் சில உள்நாட்டு பிரச்சனைகளால் சிறிய சவால்களை சந்திக்க வேண்டி வரும். அதனால் படிப்பில் உங்கள் கவனத்தையும் ஆர்வத்தையும் பராமரிக்கவும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் முடிஞ்சவரை மன அழுத்தத்திலிருந்து உங்களை விலக்கி வைக்கவும் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அனுமான் சாலிசாவை தினமும் ஜெபிக்கணும். இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் தவறுகள் நேர நிறைய வாய்ப்பு இருக்கனால பொறுமை ஜாஸ்தி தேவை. ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டால் பொறுமை தானாக வரும். தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது. இதிலிருந்து பயனுள்ளதை நீங்கள் எது பயனுள்ளது எது பயனற்றதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. உங்கள் மனதில் ஏற்படும் பதட்டத்தையும் பாதுகாப்பின்மையும் நீங்கள் கட்டுப்படுத்தணும். அவநம்பிக்கை எண்ணங்களை வளர்க்காதீங்க. இந்த வாரம் நம்மளால் சாதிக்க முடியும்னு நினைக்கணும். இந்த வாரத்தில் உற்சாகத்துடன் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். சில ஏமாற்றங்கள் இருக்கும். அவைகள் மூலம் நீங்கள் தடை ஏற்பட அனுமதிக்க வேணாம். உங்கள் செயல்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த செயல்கள் அனைத்தும் சுமூகமாக நடக்கும். உங்கள் வீட்டில் விருந்தினர் வருகை காரணமாக இன்றைக்கி நீங்கள் உற்சாகத்துடன் இருப்பீங்க. நீங்கள் 4ஆம் தேதி உங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வரலாம். மகிழ்ச்சியாக விருந்தினருடன் நீங்கள் கலந்துக்கிருவீங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான். உங்களில் சமயோசித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக பயனுள்ள பலன்கள் சாத்தியமாகும். முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த வாரம். உங்களிடம் காணப்படும் நேர்மறையான எண்ணம் இந்த கடைசி நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிருவீங்க. கடைசி நாளான 6ஆம் தேதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும் சுக்கிரனால் தூர இடங்கள்ல இருந்து நல்ல தகவல்கள் வர்ற வாரம். அறிவு சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா, அதாவது பத்திரிகை, தொலைக்காட்சி, தகவல் தொடர்பு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேறுவீங்க. சூரியன் செவ்வாய் 2 பேரும் குருவின் பார்வையில் வலுவாக இருக்காங்க. வாரம் முழுவதும் நல்ல பலன்களே நடக்கும். சிலருக்கு நீச்ச திரவம் எனப்படும் பெட்ரோல், ஆசிட், மதுபானம் இந்த சம்பந்தப்பட்ட தொழில் தொடர்புகள் ஏற்பட்டால் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படும். பொது இடங்களில் மற்றவர்களை மதிக்கப்படுவீங்க. நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த வாரம் முடிவுக்கு வரும். 2ஆம் இடம் வலுப்பெறுவதால் திருமணமாகாத இளமை பருவமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். இளம் பருவத்தினர் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை
துணைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஏற்படும். மொத்தத்தில் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் ஒரு சிலருக்கு வீட்டு பொருள் சேர்க்கையும் இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் யார்ட்டனாச்சும் போய் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது உங்கள் நல்ல குணத்தை கெடுத்துரும். அதனால் மனநிலையை மாற்ற சில சமூக நிகழ்வுகளில் கலந்துக்கிருவீங்க. மேலும் சமூகத்தின் பல முக்கிய நபர்களை சந்தித்து அவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்குருவீங்க. இது வாழ்க்கையில் பல சரியான முடிவுகளை எடுக்க உதவும். எதையும் வாங்குவதற்கு முன்னாடி உங்களிடம் ஏற்கனவே உள்ள பொருட்களை பயன்படுத்துங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் 12வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் அவசரப்பட்டு ஏற்கனவே உங்களிடம் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்கள் பணத்தை செலவழிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு எதையும் வாங்காதீங்க. மேலும் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும். இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்தில் உங்கள் நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பணம் தொடர்பான சில சிக்கல்கள் இருந்தால் அதையும் முழுமையாக தீர்க்க முடியும். இந்த நேரத்தில் அவங்க மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை பெறுவதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. இதன் மூலம் உங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் நிவாரணம் பெற முடியும். இந்த வாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கலாம். அதனால் உங்களின் வேலை உணர்வு அதிகரிக்கும். இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். மேலும் ஒரு பணியை கூட சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் தோல்வி அடைவீங்க. இந்த வாரம் புதிதாக எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கும் மாணவர்கள் உங்களுடைய அறிவுசார் திறமைகளை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்கள் தங்கள் திறன்களில் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். மேலும் பல தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை சந்திக்க போகிறீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு யாகம் செய்யணும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தடைகளை காண்பீங்க. நீங்கள் அதிகமான சிந்தனையை தவிர்த்துருங்க. துணையுடன் பேசையில் கவனமாக பேசணும். அதிக சிந்தனையை தவிர்த்தாதான் துணையுடன் பேசையில் கவனமாக பேச முடியும். எந்த செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செயல்பட வேண்டும். சௌகரியங்களை விட்டு கொடுக்கணும். முக்கிய முடிவுகள் எடுப்பது ஏற்றதில்ல. இந்த வாரத்தில் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு கவலையே அளிக்குது. நீங்கள் பொறுமையுடன் இருக்கணும். மற்றவங்கள்ட்ட பேசையில் பாதகமான விளைவுகள் ஏற்படாத வண்ணம் நீங்கள் பேசணும். கவனித்து பேசுங்க. முக்கிய முடிவுகள் இந்த வாரம் எடுக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு அமைதியின்மையாக மனசு இருக்குது. அவநம்பிக்கையாக நீங்கள் செயல்படுறீங்க. உங்கள் செயல்களில் கண்டிப்பாக கவனம் தேவை. நேர்மறை ஆற்றலை வளர்த்துக்கணும். நம்பிக்கையுடன் செயல்படணும். அப்போ தான் அதிக சாதிக்க முடியும். கடைசி நாள் சற்று மந்தமாக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம். நம்பிக்கையுடன் செயல்பட்டாதான் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக முடியும். ரிஷபராசி என்பவர்களுக்கு 7ல் சுக்கிரன் இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட பலனாக முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அன்பர்களுக்கெல்லாம் 2வது வாழ்க்கை நல்ல முறையில் அமைவதற்கான ஆரம்ப அறிகுறிகள் இப்போவே தெரியும். தந்தையின் தொழிலை செஞ்சீங்கன்னா நன்மைகள் நடக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலிருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகும். கலைஞர்கள் வளம் பெறுவீங்க. சிலருக்கு அதிகார பதவிகள் கூட கிடைக்க போகுது. நீங்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அல்லது வியாபாரம் செஞ்சீங்கன்னா லாபம் கண்டிப்பு உண்டு. 5ல் கேது இருக்கிறனால பிள்ளைகளின் மீது ஒரு கண் வச்சுட்டே இருங்க. இல்லைன்னா பிரச்சனை தான். அவங்க யாருடன் பழகுறாங்க அப்படின்றத கண்காணிச்சுட்டே வாங்க. நீங்கள் சொல்வது ஒன்று, பிள்ளைகள் செய்வது ஒன்று. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்வீங்க, பிள்ளைங்க ஒன்று செய்யும். வியாபாரிகளுக்கு கொடுத்த கடன் சிக்கல் இல்லாமல் திரும்ப வந்துடும். இந்த வாரம் முதல் எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். மஞ்சள் நிறம் சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா திரவ பொருள் வியாபாரம் செஞ்சீங்கன்னா நல்ல பணவரவுனா அடைவீங்க. கணவன் மனைவி உறவு உரசல்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரை மிதுனராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து உங்கள் 11வது வீட்டில் தேவகுரு வியாழன் அமைகிறாரு. இந்த வாரம் உங்கள் உடல்நலம், பணியிடம் மற்றும் சமூக வாழ்வில் ஏற்படும் பல சாதகமான மாற்றங்கள் மற்றவர்களுடன் வெளிப்படையாக பழக உதவும். அதனால் உங்கள் தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதில் நீங்கள் முழு திறமையை பார்ப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு திடீர் பணலாபம் கிடைக்கும். அதனால் உங்கள் நிதிநிலையை அதிக அளவில் வலுப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதன் விளைவாக உங்கள் குடும்பத்தில் உள்ள எவருக்கும் நிதி உதவி செய்ய நீங்கள் முடிவு செய்யலாம். உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்படும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தின் முக்கிய மையமாக இருக்கும். இதனுடன் இந்த நேரத்தில் தொலைதூர உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத நற்செய்தி உங்கள் முழு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும்.
இந்த வாரம் பலருக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் படிப்படியாக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் உங்கள் கடின உழைப்பை ஆரம்பத்திலிருந்து தொடருங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த வாரம் சிறப்பாக வெற்றியை பெறலாம். இதனுடன் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு ரொம்ப சாதகமான நேரம், நிரூபிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும். பரிகாரம் தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜெபிக்கணும். வாரத்தின் முதல் நாள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. உங்கள் நண்பர்களை வெல்வீங்க. இது பயந்தரத்தக்கதாக இருக்கும். நேர்மறையான மனநிறைவோடு இந்த தினத்தில் நீங்கள் செயல்களை மேற்கொள்வீங்க. உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக முடிவு எடுக்கும். உங்கள் நண்பர்களை வெல்வீங்க. பயந்தரத்தக்கதாக இருக்கும். நேர்மறையான மனநிலையோடு இந்த தினத்தில் நீங்கள் செயல்களை மேற்கொள்ள உங்களால் முடியும். மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. மனதில் தெளிவு இருக்கும். திறமையில அறிஞ்சு அதனை சிறந்த தகவல் பரிமாற்ற முறையில் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீங்க. உங்கள் அணுகுமுறையில் விட்டு கொடுத்து செல்லும் போக்கு காணப்படும். சற்று மந்தமான நாளாகத்தான் 4ஆம் தேதி இருக்குது. சவால்களை நிறைஞ்சு காணப்படும் நாளைனே எடுத்துக்கலாம். உணர்வுகளை கட்டுப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மனக்குழப்பங்களை நீக்கி தெளிவாக இருக்கணும். 5ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதமான பலன்கள் தான் இருக்குது. செயல்களை முடிப்பதில் கடினமாக உணர்வீங்க. சில பணிகள் நிலுவையில் இழுத்துக்கிட்டே போகும். சமநிலையை சந்திக்க கொஞ்சம் சிரமந்தான் படுறீங்க. இந்த வார இறுதியில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும். பதட்டத்தை முதல்ல தவிர்த்துருங்க. மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா ராசிநாதன் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையிலேயே இருக்கிறாரு. யோகாதிபதி சனி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறாரு. எல்லாத்துலேயும் தெளிவான மனதுடன் நீங்கள் முடிவெடுக்கும் வாரம் தான் இது. சுக்கிரன் 6ல் இருக்கிறாரு. சில பேர் மட்டும் பெண்கள் விஷயத்தில் நல்லதும் கெடுதலுமாக இரட்டை பலன்களை பெறுவீங்க. கொடுத்து கெடுக்கும் சில சம்பவங்கள் இந்த வாரம் உண்டு. அக்கா தங்கை, அம்மா மகள் போன்ற பெண் உறவுகள் விஷயத்தில் செலவுகளும் வீண் மனஸ்தாபங்களும் இருக்கும். மொத்தத்தில் பெண்கள்கிட்ட பத்திரமா இருங்க. 12ஆம் இடம் வலுப்பெற்று இருப்பதால் சிலர் நீண்ட தூரம் பயணம் போவீங்க. உயர் பதவிகளில் இருந்தீங்கன்னா இருந்து வந்த சாதகமற்ற நிலை மாற்றம் அடைஞ்சு நன்மைகள் நடக்கும் நிலை ஆரம்பிக்கும். யோக கிரகங்கள் வலுவாக இருக்குது. நினைக்கும் காரியத்தை வெற்றிகரமாக சாதித்து காட்டுவீங்க. மனைவியின் உறவினர் விஷயத்தில் மூக்கை நீட்டாதீங்க. அதனால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா ஃபில்டர்ஸ் போன்ற துறையினருக்கு தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்ற பாதையில் செல்லும். அரசு தனியார் துறை ஊழியர்கள் நன்மை நிச்சயமாக அடைவீங்க. இதுவரை இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலன், அதாவது அடுத்த 7 நாட்கள் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்தோம். 1/1/2024, அதாவது இந்த வருட தொடக்கத்தில் மொதல் வாரம் 7/1/2024 வரை என்ன நடக்குன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.